யாருக்கா இந்த விடுகதைக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்கப்பா. வெள்ளை ஆடை உடுத்திய மஞ்சள் மகாராணி. இல்லையா? அபி ஆர் யூ தேர்? இல்ல. இப்போ ஓகேவா? ப்ரோ எஸ்கே ப்ரோ. அம்மாக்கு இப்போ பரவாயில்ல ப்ரோ. எதையாவது ஒண்ணு லைவ் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் ஆசை உண்டு பண்ணிடுவாரு போலட்டுக்கு. எள்ளு உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை. பொட்டுக்கடலை இல்ல அது, வேர்க்கடலை. சிக்கியா நட்ஸ் இல்ல உருண்டை. இது வந்து வேர்க்கடலை. டெசர்ட் கிடையாது. ஆக்சுவலா வந்து நம்ம கடலை மிட்டாயில அவ்வளோ சத்து இருக்கு. எள்ளுல வந்து அவ்வளோ சத்து இருக்கு. யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது. எனக்கு இந்த பவி ஆக்சுவலா போட்ட கட்டுக்குள்ள உருட்டிக்கிட்டே கிடக்குது. சித்ராமா டாக்டரே சொல்றாங்க, நம்மளுடைய நட்ஸ் இருக்குல்ல, கிரவுண்ட் நட்டு, நிலக்கடலை இருக்குல்ல, நிலக்கடலை வந்து தாது சத்து அதிகமா இருக்கு, நார் சத்து அதிகமா இருக்கு. அது நம்ம உடம்புக்கு அதிகமா தேவை, சாப்பிடணும். யாருமே சாப்பிடறது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்னு ஓடிட்டோம். ஏன் நாங்க அடிக்கடி மலாட்ட சட்னி தான் வீட்டுல. மாசத்துக்கு 1 கிலோ மலாட்டை சாப்பிடறோம்னுங்க சட்னியா அரைச்சு. எள்ளு உருண்டையாடா? சாப்பிடலாம்டா, கடைக்கு போனா வாங்கிட்டு வரணும். விளையாட்டுக்கு சொல்ல சித்ராமா, எள்ளு அவ்வளவு சத்து சித்ராமா, அவ்வளவு சத்து என்ன எள்ளுல இருக்கு. எக்கா சாப்பிடுறதுன்னு நல்லா தெரிஞ்சது, ஆனா ஆன்சர் தான் தெரியல. சாரிடா. எங்க ஊர்ல எள்ளு எவ்வளவு தெரியுமா ரேட்டு? சொல்லுங்க. கிலோவே 4000 ரூபா. அப்பா போதுமா? 1 கிலோ 18,000 20,000 ரூபா 1 கிலோ எள்ளு. அது எந்த எள்ளு தெரியுமா? ஹை குவாலிட்டி. அதான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிருக்கேன். எப்படி போனாலும் டாக்ஸ் அடிச்சு எல்லாமே ரேட் ஆயிரும். அது வந்து ஹை குவாலிட்டி சித்ராமா, பயங்கர ஹையா இருக்கும் அந்த அந்த எள்ளோட ரேட்டு. ஆமா, எள்ளோட ரேட்டு ஒரிஜினல் எள்ளு ஹை குவாலிட்டி. இப்ப நம்ம ஊர் எள்ளெல்லாம் எவ்வளவு தெரியுமா சித்ராமா அங்க ரேட்டு? 1 கிலோ வந்து 3800 ரூபா. அனு, அது ஆக்சுவலா 18,000 ரூபா ஸ்ரீலங்கன் கரன்சி, இந்தியன் கரன்சி கிடையாது. இந்தியன் கரன்சிக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 5200 rupees வரும். இந்தியன் கரன்சிக்கு 5200 rupees வரும். நான் சொல்றது ஸ்ரீலங்கன் கரன்சி 18,000 rupees. ஒரிஜினல் ஹை குவாலிட்டி ஒரிஜினல் எள்ளு. நம்ம தமிழ்நாடு தான்ப்பா தங்க விளை வைக்கிற முட்டை மாதிரி. அது நல்ல தானியங்கள்லாம் அருமையா வளரக்கூடிய ஒரு இது. எங்க சித்திரமா எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நமக்கு 2வது 3வது சில டைம் 4வது தானே வருது நமக்கு. நம்ம அதையே சாப்பிடுறதுல தூக்கி